ஓகே சூப்பரா. அக்கா ஹலோன்னு சொன்னா என்ன சொல்லணும்? வா, ஞாபகம் வச்சிருக்கீங்க. சத்தமா என்ன சொல்லணும்? அல்லேலூயான்னு சொல்லணும். ஹலோ. ஏய் பாய்ஸ், எங்க போனீங்கடா சிங்க குட்டிகள்? சத்தமே சூப்பரா ஹலோ கேட்கவே இல்லை. இப்போ பாய்ஸ் அழகா சொன்னாங்க, ஆனா கேர்ள்ஸ் சொல்லவே இல்லை. சூப்பரா ஹலோ. யாரெல்லாம் போன வருஷம் விபிஎஸ் வந்தீங்க? நீங்களாம் போன வருஷம் விபிஎஸ் வரலையா? இவ்வளோ பேர் தான் வந்தீங்களா? ஓகே, போன வருஷம் விபிஎஸ் நோக்கம் என்ன? அழகா ஆக்ஷனோட போன வருஷம் விபிஎஸ் நோக்கம் என்ன? ஓகே, எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது? எந்த பாட்டுமே பிடிக்கலையா? எந்த பாட்டு? தும்தாரே. வா, ஓகே சூப்பர். பாடிடலாமா ஒரு வாட்டி? அழகா பாடுங்க பாப்போம். வா அக்கா ஞாபகம் வச்சிருக்காங்க. ஓகே சூப்பர், அழகா பாடினீங்க. ஆனா வந்து இப்படி பாடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இப்ப எல்லாருமே தூங்கிடுவீங்க. ஓகே, இந்த வருஷம் விபிஎஸ் நோக்கம் தெரிஞ்சுக்க யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கு? எல்லாருக்கும் ஆசையா இருக்கா? அதுக்கு முன்னாடி எனக்கு நல்லா பசிக்குதே. ஆனா எனக்கு பயங்கரமா பசிக்குதாக்கா. காலைல சாப்பிட்டீங்களாக்கா? ஆமா, நீ சாப்பிடலையா? ஐயோ, எல்லாரும் சாப்பிட்டுட்டா வந்தீங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? யாரெல்லாம் சாப்பிடல? நீங்க எல்லாம் சாப்பிடலையா? எனக்கு பயங்கரமா பசிக்குதுக்கா. யாராவது சாப்பாடு வச்சிருக்கீங்களா இங்க? ஏதாவது தோசை, இட்லி, பொங்கல் யாருமே கொண்டு வரலையா? பாவம் அக்கா பசிக்குதான். யாராவது கொண்டு வந்திருக்கீங்களா? நான் பாட்டு பாட மாட்டேன், ஆக்ஷன் பண்ண மாட்டேன், எனக்கு தலைலாம் வலிக்குதுக்கா. யாருமே சாப்பாடு கொண்டு வரலையா? வச்சிருக்கீங்களாக்கா? யார்கிட்டயாவது சாப்பாடு இருக்குதா? அங்க பாரு, ஒரு அக்கா சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. வாவ் அக்கா, எப்படிக்கா? வாவ் அக்கா, நம்ம எங்களுக்காகவே எடுத்துட்டு வந்தீங்களா நீங்க? இது எதுக்கே ஞாபகம் வருதா உங்களுக்கு? ஏதாவது ஞாபகம் வருதா உங்களுக்கு இதை பார்த்தோன்னே? என்னது ஞாபகம் வருது? அதுதான் ரெண்டு வேணுமா? வேற என்னெல்லாம் ஞாபகம் வருது? அக்கா அப்புறம் சாப்பிடுவேன். இதே மாதிரி தான் ஒரு நாள் ஏசப்பா இருக்காங்கல்ல, ஏசப்பா தெரியல எல்லாருக்கும். ஏசப்பா வனாந்திரத்துல போதகம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். சரியா? அப்போ ஜனங்களெல்லாம் இப்படி கவனிச்சுட்டே இருந்தாங்களா. நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடுச்சான். சரியா? 1 மணி 2 மணியெல்லாம் தாண்டுச்சான். நல்லா பசிக்க ஆரம்பிச்ச உடனே ஏசப்பா கேட்டாங்களா, யார்ட்டையாவது என்னது இருக்கா, சாப்பாடு இருக்கான்னு. அப்போதான் ஒரு சிறு பையன் வந்து சொல்லுவான், என்கிட்ட என்னது இருக்கு? 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம விபிஎஸ் நோக்கம் என்னன்னா 5 அப்பம் 2 மீன். சூப்பராக இந்த அக்கமாருங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம அதை பார்த்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, சூப்பராக பண்ணுங்கக்கா. நல்லா இருக்கா? ஓகே, எல்லாம் அழகா பண்ணுங்க. நம்ம விபிஎஸ் நோக்கம் 5 அப்பம் 2 மீன். நம்ம விபிஎஸ் நோக்கம் 5 அப்பம் 2 மீன். ஓகே, நோக்கம் சொன்ன யாரெல்லாம் இன்னைக்கு பைபிள் எடுத்துட்டு வந்தீங்க? நிறைய பேர் பைபிள் வச்சுருக்கீங்களா? ஓகே, உங்கள் பைபிள் எல்லாம் அழகாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, அக்கா சொல்கிற ரெஃபரன்ஸை யார் ஃபஸ்ட் எடுத்து இங்கே கொண்டு வந்து வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அக்கா சூப்பராக ஒரு கிஃப்ட் தருவேன். ஓகேவா? ஓகே, அக்கா ரெடியா அப்படின்னு கேட்டால் அழகாக பண்ணுங்க. ஜி ஜி எஸ்தோ லிஸ்தோ. ஓகேவா? அழகாக பண்ணுங்க. ஜி ஜி எஸ்தோ லிஸ்தோ. ஓகே, யோவான் 6:9. ஓகே, சூப்பரா. அண்ணாக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? இங்க வாங்கண்ணா, இங்க வாங்க, இங்க வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஓகே, சூப்பரா. அண்ணாக்கு கூட ஒரு வாட்டி கிளாப் கொடுத்துடலாமா? ஓகே, இந்த வாட்டி பாய்ஸ் டீம்லேருந்து வந்திருக்காங்க. அடுத்து எங்கேருந்து வரணும்? கேர்ள்ஸ் டீம்லேருந்து வரணும். ஓகே, இப்போ அக்கா வசனம் சொல்லி தருவேன். சொல்லி கொடுத்தோன்னே யார் அழகாக ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அழகாக ஒரு சாக்லேட் கிடைக்க போகுது. ரெடியா? சி சி
ஓகே சூப்பரா சொல்லுங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். சத்தமே இல்ல. சூப்பரா சொல்லுங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 2 மீன்களும் உண்டு. யோவான் யோவான் 6 6 9. ஓகே யாரெல்லாம் கை கொண்டு வந்தீங்க? அழகா 2 கையும் தூக்கி காமிங்க. ஓகே இப்போ கை கொண்டு வந்தாங்கலாம் சூப்பரா ஆக்ஷன் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 2 மீன்களும் உண்டு. யோவான் யோவான் 6 6 9. சூப்பரா சொல்லுங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 2 மீன்களும் உண்டு. யோவான் யோவான் 6 9. ஓகே இப்போ சேர்ந்து சொல்ல போறோம். அடுத்த அக்கா யாரையாவது ஒரு ஆள் கூப்பிட்டுருவேன். ஓகேவா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. யோவான் 6 9. பாய்ஸ் ஃபர்ஸ்ட் வரீங்களா கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் வரீங்களா? பாய்ஸா கேர்ள்ஸா? டேய் பாய்ஸா கேர்ள்ஸா? பாய்ஸ் யாரும் ரெடியா இல்லையா? யாருக்குமே வர இஷ்டம் இல்லையா? டேய் வாங்கடா ஒரு ஆளு உங்க டீமை காப்பாத்துங்க. ஓகே சூப்பரா கை தட்டுங்களா. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஓகே இந்த தங்கச்சிக்கு அழகா ஒரு பைபிள் கிளாப் போட்டுருவோமா? அழகா போடுங்க பாப்போம். BIBLE பைபிள். ஓகே அடுத்த அண்ணா வாங்கண்ணா வசனம் சொல்லுங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. யோவான் 6 9. அண்ணனுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுவோமா? பைபிள் கிளாப் பண்ணிடலாமா? BIBLE. ஓகே அழகா 4th ஸ்டாண்டர்ட்க்கு மேலே படிக்கிறவங்கெல்லாம் கை ஊற்றுங்க பார்ப்போம். 4th ஸ்டாண்டர்ட்க்கு மேலே 4th நல்லா கை வைத்துங்க. நீங்களாம் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கலையா? ஓகே 4th ஸ்டாண்டர்ட் தாண்டி வந்தாங்களா? அழகா ஓகே அழகா வாட்டர்மெலன் கிளாப் யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியாதா? இப்போ அக்கா அழகா உங்களுக்கு வாட்டர்மெலன் கிளாப் சொல்லி தரப்பாரு. அழகா உங்க 2 கையும் தூக்குங்க. இந்த அக்கா மரங்கள்லாம் கையே தூக்க மாட்டேங்கிறீங்களே, என்ன கேர்ள்ஸ் இப்படி உங்க இதை டீமை காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க? அழகா பண்ணுங்க. வாங்கக்கா பண்ணுங்க. ஓகே அக்கா வாட்டர்மெலன் சொன்னா 2 வாட்டி கிளாப் பண்ணணும். அழகா பண்ணுங்க. 2 வாட்டி கிளாப் பண்ணுங்க. ஓகே சூப்பரா பண்ணுங்க. வாட்டர்மெலன். ஓகே அக்கா கரெக்டா பண்ணுவாங்க. நீ வாட்டர்மெலன் கட். ஓகே வாட்டர்மெலன் கட். வாட்டர்மெலன் ஸ்லைஸ். வாட்டர்மெலன் ஸ்மாஷ். வாட்டர்மெலன் ஷேக். நல்லா ஆடுங்க. வாட்டர்மெலன் ஷேக். வாட்டர்மெலன் ட்ரிங்க். வாட்டர்மெலன் சத்தமே வரலங்க. ஒன்ஸ் மோர். வாட்டர்மெலன் கட். வாட்டர்மெலன் ஸ்லைஸ். வாட்டர்மெலன் ஸ்மாஷ். வாட்டர்மெலன் ஷேக். Watermelon drink. Watermelon ஓகே சூப்பர். யாருக்கெல்லாம் சாங் புக் கிடச்சிருச்சு கை ஊத்துங்க.
ஓகே, இனி யாருக்கெல்லாம் கிடைக்கலன்னு கை வைத்துங்க, அந்த அக்கா மாருங்க ஸ்பீடாக தருவாங்க. ஓகே, சாங் நம்பர் 1 அழகா எடுங்க. சாங் நம்பர் 1. சாங் நம்பர் 1ல என்ன இருக்கு? என்ன பாட்டு இருக்கு? தனனன 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 இருக்கா? ஓகே, அக்கா சொல்ல சொல்ல சத்தமா சொல்ல போறது கேர்ள்ஸா பாய்ஸா? கேர்ள்ஸ் தான் சொல்லுவீங்களா? ஓகே, சத்தமா சொல்ல போறது கேர்ள்ஸா பாய்ஸா? இங்க பாருங்க, பாய்ஸ் தான் சத்தமா சொல்ல போறாங்க. கேர்ள்ஸ் என்ன நல்லமாச்சோ. ஓகே, சூப்பரா சொல்லுங்க. பாட்டுனா பாட்டு தான். சுச்சோ, பாய்ஸ் சத்தம் மட்டும்தாங்க கேக்குது. எங்க போனீங்க நீங்க எல்லாம்? சத்தமா சொல்லுங்க. பாட்டுனா பாட்டு தான். பாட்டுனா பாட்டு தான். சூப்பர் ஹிட் தான். சூப்பர் ஹிட் தான். ஆட்டம்னா ஆட்டம் தான். ஆட்டம்னா ஆட்டம் தான். பம்பர் ஹிட் தான். பம்பர் ஹிட் தான். சம்மர் வந்தாலே சந்தோஷம். சம்மர் வந்தாலே சந்தோஷம். சிசிஎம் வந்தாலே கொண்டாட்டம். சிசிஎம் வந்தாலே கொண்டாட்டம். சாரம் வரியும் போயாச்சு. சாரோ வரியும் போயாச்சு. ஹாப்பியும் ஜாயும் வந்தாச்சு. ஹாப்பியும் ஜாயும் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸும் புதுசா கிடைச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸும் புதுசா கிடைச்சாச்சு. ஜீசஸோட சேர்ந்தாச்சு. ஜீசஸோட சேர்ந்தாச்சு. பாட்டு கேட்க ரெடியா? சத்தமா பாட்டு கேட்க ரெடியா? சி சி எஸ்டோ லிஸ்டோ. ஓகே, சூப்பர். ஓகே, சூப்பரா. நெக்ஸ்ட் நம்ம ஒரு அழகான ஒரு கிளாப் படிக்க போறோம். அழகா பண்ணுங்க பாப்போம். கிளி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? கிளி பார்த்துருக்கியா நீ? அழகா கிளி மாதிரி சத்தம் போடுங்க பாப்போம். கீ கீ. ஐயோ, இது யானை கத்துன மாதிரி இருக்கு. கிளி இப்படியே சத்தம் போடும். அப்ப அழகா கிளி மாதிரி சத்தம் போடுங்க. ஓகே அக்கா, கிளி கிளப் சொல்லுங்க விடுங்க அக்கா. கீ 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 கீ. ஓகே, சூப்பரா. அண்ணா இப்ப ட்ராக் போடுவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து சத்தமா பாட போறோம். ரெடியா? ரெடியா? அழகா கை தட்டுங்கம்மா. சூப்பரா. பாட்டுனா பாட்டுதான். சூப்பர் ஹிட் தான். ஆட்டோனா ஆட்டம் தான். அது பம்பர் ஹிட் தான். பாட்டுனா பாட்டுதான். சூப்பர் ஹிட் தான். ஆட்டோனா ஆட்டம் தான். அது பம்பர் ஹிட் தான். தனனன 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 ஹே தனனன 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 ஹே தனனன தனனன தனனன. சம்மர் வந்தாலே சந்தோஷம். தனனனா. சிசிஎம் வந்தாலே கொண்டாட்டம். தனனனா. சம்மர் வந்தாலே சந்தோஷம். தனனனா. சிசிஎம் வந்தாலே கொண்டாட்டம். தனனனா. சாரம் வரையும் போயாச்சு. ஹாப்பி ஜாயும் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸும் புதுசா கிடைச்சாச்சு. ஜீசஸோட சேர்ந்தாச்சு. சாரம் வரையும் போயாச்சு. ஹாப்பி ஜாயும் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸும் புதுசா கிடைச்சாச்சு. ஜீசஸோட சேர்ந்தாச்சு.
ஓகே சூப்பர். பாட்டு நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததா? ஓகே சத்தமா பாட ரெடியா? சி சி எஸ்டோ லிஸ்டோ. ஓகே இப்போ அக்கம்மா இருங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? சத்தமா பாட போறீங்க. ரெடியா? ஓகே அழகா கிளாப் பண்ணுங்க. சூப்பரா. பாட்டுனா பாட்டுதான் சூப்பர் ஹிட் தான். ஆட்டம்னா ஆட்டம்னா அது பம்பர் ஹிட் தான். பாட்டுனா பாட்டுதான் சூப்பர் ஹிட் தான். ஆட்டம்னா ஆட்டம்னா அது பம்பர் ஹிட் தான். சத்தமா. சந்தோஷம் தனனா சிசியம் வந்தாலே கொண்டாட்டம் தனனா. சம்மர் வந்தாலே சந்தோஷம் தனனா சிசியம் வந்தாலே கொண்டாட்டம் தனனா. சாரும் பொரியும் போயாச்சு ஹாப்பியும் ஜாயும் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸும் புதுசா கிடைச்சாச்சு ஜீசஸோட சேர்ந்தாச்சு. சாரும் பொரியும் போயாச்சு ஹாப்பியும் ஜாயும் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸும் புதுசா கிடைச்சாச்சு ஜீசஸோட சேர்ந்தாச்சு. சூப்பரா. பாட்டுனா பாட்டுதான் சூப்பர் ஹிட் தான். ஆட்டனா ஆட்டனா அது பம்பர் ஹிட் தான். பாட்டுனா பாட்டுதான் சூப்பர் ஹிட் தான். ஆட்டனா ஆட்டனா அது பம்பர் ஹிட் தான். சத்தமா. ஓகே சூப்பர். ஓகே இப்போ சூப்பரா ஆக்ஷன் பண்ண ரெடியா? தூங்கிட்டீங்களா? ஆமாவா? ஓகே ஆக்ஷன் பண்ண. ஓகே இப்போ அக்கா நான் அக்கா வந்து ஒன்று போட்டுச்சா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? சத்தமா அல்லேலியான்னு சொல்லணும். ஒன்று வாட்டி சொல்லுங்க பாப்போம். ஒன்று போட்டுச்சா? ஓகே இப்போ அந்த அக்கா மாருங்க பொசிஷன்ல நிற்பாங்க. அதே மாதிரி நீங்களும் நிற்கணும். அழகா இடங்க போங்க பார்ப்போம். சூப்பர். அந்த அக்கா மாருங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருங்க பார்ப்போம். ஓகே வெரி நைஸ். ஒன்று போட்டுச்சா? பாய்ஸ் எங்க போனீங்க? ஒன்ஸ் மோர். ஒன்று போட்டுச்சா? சூப்பரா. ஒன்று போட்டுச்சா? ஒத்து போட்டுச்சா? துள்ளி போட்டுச்சா? ஓகே இங்க என்ன நடக்குதுன்னா அக்கா அழகா என்ன போட்டிருக்கேன்? வலை போட்டிருக்கேன். நீங்க எல்லாம் என்னது? மீன்கள். அக்கா அழகா வலையை இழுத்து பிடிக்கும் போது என்ன பண்ணிடணும்? அழகா மீன்கள்லாம் ஏறி சூப்பரா வந்துடணும். ஓகே ஆக்ஷன் பண்ண ரெடியா? ஓகே பின்னாடி இருக்கிற டீச்சர்ஸும் அழகா எளிமையான ஆக்ஷன் பண்ணணும். ஓகே டீச்சர்ஸ் எழும்பிருங்க.
tanana, hey tanana, tanana, tanana. பாட்டுனா பாட்டுதா சூப்பர் ஹிட் தான். ஆட்டம்னா ஆட்டம்னா அது பம்பர் ஹிட் தான். பாட்டுனா பாட்டுதா சூப்பர் ஹிட் தான். ஆட்டம்னா ஆட்டம்னா அது பம்பர் ஹிட் தான். tanana, 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 hey tanana, tanana, tanana. tanana, 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 hey tanana, tanana, tanana. சம்மர் வந்தாலே சந்தோஷம் தானனா. சிசிஎம் வந்தாலே கொண்டாட்டம் தானனா. சூப்பரா. சம்மர் வந்தாலே சந்தோஷம் தானனா. அழகா. சிசிஎம் வந்தாலே கொண்டாட்டம் தானனா. சாரும் ஒளியும் போயாச்சு, ஹாப்பியும் ஜாயும் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸும் புதுசா கிடைச்சாச்சு, ஜீசஸோட சேர்ந்தாச்சு. சாரும் ஒளியும் போயாச்சு, ஹாப்பியும் ஜாயும் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸும் புதுசா கிடைச்சாச்சு, ஜீசஸோட சேர்ந்தாச்சு. பாட்டுனா பாட்டுதா சூப்பர் ஹிட் தான். ஆட்டனா ஆட்டனா அது பம்பர் ஹிட் தான். பாட்டுனா பாட்டுதா சூப்பர் ஹிட் தான். ஆட்டனா ஆட்டனா அது பம்பர் ஹிட் தான். tanana, 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 hey tanana, tanana, tanana. tanana, 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 hey tanana, tanana, tanana. ஓகே சூப்பர். அக்கா ரெண்டு டீமும் நல்லா ஆக்ஷன் பண்ணாங்கல்ல. இல்லையா, ஒரு டீம் தான் ஆனாங்களா? பாய்ஸ் மட்டும் தானே ஆடினாங்க. அச்சோ, நீங்களாம் ஆடவே இல்லையா கேர்ள்ஸு? ஆடினீங்களா? ஓகே, ஆனால் யாருமே பாடலை. யாராவது பாடினீங்களா? இல்லையா? எனக்கும் காதல கேட்கவே இல்லை. ஓகே, சூப்பரா சத்தமா பாடி ஆட ரெடியா? இந்த வாட்டி இந்த அக்கா சொல்லணும், அக்கா கேர்ள்ஸ் தான் சூப்பரா ஆடினாங்கன்னு சொல்லணும். அப்படி ஆடுவீங்களா? கேர்ள்ஸா பாய்ஸா? பாய்ஸ் சத்தம் மட்டும்தாங்க கேட்குது. கேர்ள்ஸா பாய்ஸா? ஓகே, பாத்துருவோம் சரியா? ஸ்பீக்கர் சவுண்டை விட சத்தமா இல்லை, அப்புறம் வேற லெவல். ஓகே, முன்னாடி டீச்சர்ஸ்லாம் ஆடணும். tanana, 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 hey tanana, tanana, சத்தமா. tanana, 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 hey tanana, tanana, tanana. பாட்டுனா பாட்டுதா சூப்பர் ஹிட் தான். ஆட்டம்னா ஆட்டம்னா அது பம்பர் ஹிட் தான். பாட்டுனா பாட்டுதா சூப்பர் ஹிட் தான். ஆட்டம்னா ஆட்டம்னா அது பம்பர் ஹிட் தான். tanana, 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 hey tanana, tanana, tanana. tanana, 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 hey tanana, tanana, tanana. சம்மர் வந்தாலே சந்தோஷம் தானனா. சிசிஎம் வந்தாலே கொண்டாட்டம் தானனா. சம்மர் வந்தாலே சந்தோஷம் தானனா. சிசிஎம் வந்தாலே கொண்டாட்டம் தானனா.
சாரும் பொரியும் போயாச்சு, ஹாப்பியும் ஜாயும் வந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸும் புதுசா கிடைச்சாச்சு, ஜீசஸோட சேர்ந்தாச்சு. சாரும் பொரியும் போயாச்சு, ஹாப்பியும் ஜாயும் வந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸும் புதுசா கிடைச்சாச்சு, ஜீசஸோட சேர்ந்தாச்சு. பாட்டுதான் சூப்பர் ஹிட் தான், ஆட்டுனா ஆட்டுனா அது பம்பர் ஹிட் தான். பாட்டுனா பாட்டுனா சூப்பர் ஹிட் தான், ஆட்டுனா ஆட்டுனா அது பம்பர் ஹிட் தான். ஓகே சூப்பர். இப்போ அந்த வாட்டர்மெலன் கிளாப் அழகா போட்டுடலாமா? சத்தமா வாட்டர்மெலன் கட் கட், வாட்டர்மெலன் ஸ்லைஸ் ஸ்லைஸ், வாட்டர்மெலன் ஸ்மாஷ் ஸ்மாஷ், வாட்டர்மெலன் ஷேக் ஷேக், வாட்டர்மெலன் ட்ரிங்க் ட்ரிங்க், வாட்டர்மெலன். யாருமே பாய்ஸ் வாட்டர்மெலனே குடிக்கலையா? டயர்டா இருப்பீங்கடா, குடிச்சுக்கோங்க. ஒன்ஸ் மோர் சத்தமா வாட்டர்மெலன் கட் கட், வாட்டர்மெலன் ஸ்லைஸ் ஸ்லைஸ், வாட்டர்மெலன் ஸ்மாஷ் ஸ்மாஷ், வாட்டர்மெலன் ஷேக் ஷேக், வாட்டர்மெலன். ஓகே சூப்பர். இப்போ அக்கா ஹெட் அப்படின்னு சொன்னேன்னா என்ன பண்ணணும்? ஹெட் அண்ட் டெயில் கேம் எப்போ விளையாட போகிறோம் காயின் வச்சு, சரியா? அக்கா ஹெட்டுன்னு சொன்னேன்னா அக்கா ஹெட் வைங்க பார்ப்போம். ஓகே இதுதான் ஹெட். டெயில்னா எப்படி வைக்கணும்? அழகா வைங்க, டெயில். ஓகே சூப்பர். ஹெட் அண்ட் டெயில்னா எப்படி வைக்கணும்? ஓகே ஹெட் அண்ட் டெயில்னா இப்படி வைக்கணும். இப்போது ரெண்டு அக்கா மாருங்க அழகாக என்ன பண்ணுவாங்க? காயின் டாஸ் பண்ணி பிடிப்பாங்க, சரியா? அவங்க இது லக்கி கேம், சரியா? உங்களால் எந்த டேலண்டாலையும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஹெட் வைக்கலாம், டெயில் வைக்கலாம், இல்லைனா ஹெட் அண்ட் டெயில் வைக்கலாம். யார் கரெக்டாக வச்சுருக்கீங்களோ அவங்க தான் என்னது? வின்னர். ஓகே கேர்ள்ஸா பாய்ஸா? ஓகே சூப்பர். இப்போ ஒரு டெமோ பார்த்துடலாமா? ஓகே ஓகே சூப்பராக வைங்க. ஹெட்டா டெய்லா? எதா இருந்தாலும் அழகாக வைங்க. ஹெட்டா டெய்லா? ஹெட் அண்ட் டெய்லா? அக்கா இது காயின் டாஸ் பண்ண அப்புறம் யாருமே மாற்றக்கூடாது, சரியா? யாருமே மாற்றக்கூடாது. ஒரு அக்கா அழகா அவுட் ஆகுறவங்களாம் கேர்ஃபுல்லாக பார்த்து உட்கார வச்சிடணும், சரியாக்கா? ஓகே சூப்பர். ஸ்டார்ட் பண்ணிடலாமாக்கா? இது டெமோ இல்லை, இப்போ ஆக்சுவல் கேமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ரெடி? 1 2 3 கோ. ஓகே ஓகே யாரெல்லாம் மாற்றக்கூடாது? மாற்றக்கூடாது மாற்றக்கூடாது, சரியா? ஓகே சூப்பர். யாரெல்லாம் ஹெட் அண்ட் ஹெட் வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும் இல்லைங்க, மிச்சம் எல்லாரும் உட்காந்துருங்க. சூப்பரா நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. எப்படிக்கா அது? அக்கா இந்த சைடும் பார்த்துக்கோங்க அக்கா, பாய்ஸ் ஒரு ஆள் கூட அவுட் ஆகலை. தம்பி உட்கார்றா. அக்கா இங்கேயும் கொஞ்சம் பாருங்கக்கா. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் கேம் போயிடலாமா? அடுத்து போயிடலாமா? ஓகே ரெடி? 1 2 3 கோ. சரிக்கா ஒரு வாட்டி கூட போடுங்க. ஓகே வச்சிட்டிங்களா? மாற்ற மாட்டீங்கல்ல? ஓகே தானே? ஓகே அக்கா எஸ்பெஷலி இந்த சைடு வந்து நில்லுங்க அக்கா. இந்த பாய்ஸ் ஒரு ஆள் கூட அவுட் ஆகலை, அப்புறம் பாய்ஸ் ஜெயிச்சிடுவாங்க, பார்த்துருங்கக்கா. வச்சிட்டிங்களா எல்லாரும்? ஓகே என்னதுக்கா? ஓகே டெய்ல் அண்ட் டெய்ல் வச்சிருக்கிறவங்க மட்டும் நில்லுங்க, மிச்சம் எல்லாரும் உட்காந்துருங்க. சூப்பரா அக்கா. எப்படிக்கா? இங்கே பாருங்க அவ்வளோ பசங்களையும் அவுட் ஆக்கியாச்சு. ஓகே சூப்பர். ஓகே அடுத்து நெக்ஸ்ட். ரெடி? 1 2 3 கோ. வச்சிட்டிங்களா எல்லாரும்? மாற்ற மாட்டீங்களா? வச்சாச்சா? வைக்கலையா? வச்சிரு 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 ஸ்பீடா. வச்சாச்சா எல்லாரும்? ஓகே என்னக்கா வந்தது? டெய்ல். ஹெட். ஹெட் அண்ட் டெய்ல் வச்சிருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, மிச்சம் எல்லாரும் உட்காந்துருங்க. உட்கார்றா. ஓகே சூப்பர். எப்படிக்கா கேர்ள்ஸை மட்டும் கொண்டு வந்துட்டேனா? எல்லா பாய்ஸ் அவுட்டேன். ஓகே இனி நிற்கிறவங்க ஃப்ரண்ட்டில் வாங்கம்மா, அழகா ஃப்ரண்ட்டில் வாங்க. ஹெட் அண்ட் டெய்ல் மட்டும். ஓகே அழகா பொசிஷன். உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுருங்க.
வைங்க 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 வைங்க. அச்சாச்சா ஓகே. அச்சாச்சா ஓகேவா? ஓகே சூப்பர். இது என்னதுக்கா? ஓகே டெய்ல் அண்ட் டெய்ல் மட்டும் இல்லைங்க, மிச்செல்லாம் சூப்பராக போங்க. ஓகே இந்த கேர்ள்ஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அழகா ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? சூப்பராக ஒரு கிளி கிளாப் கொடுங்க பாப்போம். கீ கீ. ஓகே ஓகே சூப்பர். இப்போது நம்ம அக்கா ஒருத்தவங்க வந்து அழகாக ஒரு ஸ்டோரி நமக்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸ்டோரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்கும் ஸ்டோரி பிடிக்குமா? ஓகே சூப்பர். ஸ்டோரி கேட்க ரெடியா? சரி அக்கா அடுத்து அந்த அக்கா ஸ்டோரி சொல்லி முடிச்சோன்னே என்ன கேட்பேன்? கொஷின் கேட்பேன். யாராவது ஆன்சர் பண்ணலைன்னா அவங்க அடுத்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஸ்டோரியை திருப்பி சொல்லுவாங்க. ஓகேவா? ரெடியா? நம்ம விபிஎஸ்சி நோக்கம் என்ன? என்னக்கா இந்த பிள்ளைங்க சவுண்டே போடாமல் இருக்காங்க? இவங்க சத்தமாக சொன்னாதான் நான் ஸ்டோரி சொல்லுவேன், இல்லாட்டி நான் போயிடுவேன். ஓ காக்காவா? சரி சரி. யாருக்கெல்லாம் ஸ்டோரி பிடிக்கும்? பிடிக்குமா? ஓகே ஆண்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஸ்டோரியில் அப்பப்போ இடையில கொஸ்டின் கேட்பேன். கரெக்டாக சொன்னால் தான் அப்புறம் கண்டினியூ பண்ணுவேன். ஓகேவா? ஓகேவா? ஓ அல்லேலூயா. ஓகே. ஒரு ஊரில் ஒரு கழுகு இருந்துச்சான். யாருக்கெல்லாம் கழுகு தெரியும்? பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும், அப்படி தானே? அதே போல தான் ஒரு கழுகு இருந்துச்சான். அந்த கழுகு ரொம்ப பெருசாக இருந்துச்சான். கழுகுக்கு கண் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும், உருண்டையாக இருக்கும், அப்படி தானே? கழுகுக்கு கால் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்குமா? அதுக்கு நகம் எப்படி இருக்கும்? ஷார்ப்பாக இருக்கும், அப்படி தானே? அப்படிதான் ஒரு பெரிய ஒரு கழுகு இருந்துச்சான். அங்கே பாருங்க கழுகு பாருங்க. யாரெல்லாம் கழுகு பார்க்கலையோ பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்களா? இதே போல தான் ஒரு பெரிய கழுகு இருந்துச்சான். அந்த கழுகு வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டுட்டு, ஓகே இனி அக்காவை பாருங்க, நல்லா சாப்பிட்டுட்டு மேலே தானே பறக்கும் கழுகு. கழுகு மேலே பறந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சான். என்ன பண்ணிட்டு இருந்துச்சு கழுகு? ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சான். அந்த கழுகு மேலே பறந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு. கழுகுக்கு கீழே ஒரு பெரிய ஒரு ஏரி இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஏரி இருந்துச்சு. அந்த ஏரியில் நிறைய மீன் இருந்துச்சு. மீன் தெரியும் தானே உங்களுக்கு? மீன்லாம் சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிடுவீங்களா? நீங்கள் இன்றைக்கி மீன் போய் சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு எனக்கு கொண்டு வரணும்னு. ஓகே. மீன் நிறைய மீன் இருந்துச்சா. கலராக பெரிய மீன், சின்ன மீன், கலர் ஃபிஷ்ஷு, ஷார்க்கு, டால்ஃபின் அப்படின்னு நிறைய மீன் இருந்துச்சான். இந்த மீனெல்லாம் என்ன பண்ணுமா, அப்பப்போ வந்து மேலே வரும், அப்புறம் மறுபடியும் கீழே போயிடுமா. மேலே தண்ணிக்கு மேலே வரும், அப்புறம் மறுபடியும் கீழே போயிடுமா. அப்படி வந்து மேலே வரும், கீழே போயிட்டே இருக்குமா. அப்படி போயிட்டே இருந்துச்சான். இதை யார் பார்த்தா? அந்த கழுகு மேலே இருந்து பார்த்துட்டே இருந்துச்சான். எவ்வளோ அழகான ஃபிஷ்ஷு, சூப்பராக இருக்கு. அதுலேயும் அந்த ரெட் கலர் ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்கு. இந்த ரெட் கலர் ஃபிஷ்ஷை எப்படியாவது பிடிச்சி சாப்பிட்ணும், சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிஷ், அந்த கழுகு என்ன பண்ணுச்சு? மெதுவா என்ன பண்ணுச்சு? அப்படியே கீழே வந்து என்ன பண்ணிடுச்சு? அந்த ஒரு ரெட் கலர் ஃபிஷ் இருந்துச்சுல்ல, கலர்ஃபுல்லாக இருந்துல்ல, அந்த மீனை அப்படியே வந்து அதுக்கு நகத்தால் பிடிச்சி மேலே கொண்டு போயிடுச்சு. எங்கே கொண்டு போச்சு? மேலே
மேலே கொண்டு போய் அப்படியே பறந்துட்டே இருக்குது. எங்கேயாவது கொண்டு போய் உட்காந்து நம்ம எப்படியாவது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி கீழே ஒரு மலை இருந்துச்சு. மலையில் ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகையில் போய் எப்படியாவது போய் உட்காந்து இந்த ஃபிஷ்ஷை எப்படி அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி அப்படி உட்கார போனால் அதால் உட்காரவே முடியலையா. ஏன் உட்கார முடியலை? அந்த ஃபிஷ்ஷு அந்த கழுகோட நகத்தில் மாட்டிக்கிட்டதுனால அந்த ஃபிஷ்ஷு வெளியே கீழே போகாதனால அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு? கழுகுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால அந்த கழுகுக்கு அந்த ஃபிஷ்ஷை கீழையும் விட முடியலை, அதெல்லாம் மேலே பறக்கவும் முடியலை. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கழுகு மறுபடியும் மேலே போயிட்டு மேலே போய் அதை அந்த மீனை கீழே விட்டுறலான்னு சொல்லிக்கிட்டு மேலே பறக்க ஆரம்பித்தான். பறக்குது மேலே. அது பறக்க அதெல்லாம் முடியவே இல்லை. ஏன் முடியலை? அந்த ஃபிஷ்ஷு ரொம்ப என்ன பண்ணுச்சு, வெயிட்டாக இருந்ததுனால பறக்க முடியலை. அது மேலே போய் பறக்க அது மெதுமெதுவாக கீழே போய் அது கீழே ஏரி இருந்துச்சுல்ல, அந்த ஏரியில் அப்படியே போய் விழுந்து என்ன பண்ணிடுச்சு, செத்து போச்சு. என்ன பண்ணுச்சு? செத்து போச்சு. பாவம் தானே அந்த கழுகுக்கு பேசாமல் அமைதியாக சாப்பிட்டதை அப்படியே சாப்பிட்டுட்டு போய் உட்காந்துருக்கலாம் தானே. இது தேவையில்லாமல் ஆசைப்பட்டதுனால தானே, அந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே ஆசைப்பட்டதுனால தானே செத்து போச்சு. அப்படி தானே? அப்படியா இல்லையா? அப்படி தானே. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? பேராசைப்படக்கூடாது. வெரி குட். தேவையில்லாமல் எதுக்கு மேலேயும் ஆசைப்படக்கூடாது. ஓகே, நம்ம தேவையில்லாமல் ஆசைப்பட்டோன்னா என்ன பண்ணுவோம்? நம்மளும் இதே போல் மாட்டிக்கிட்டு போக வேண்டியதான். ஓகேவா? ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஓகே. ஸ்டோரி சொன்ன அக்காக்கு சூப்பராக ஒரு கிளி கிளாப் கொடுத்துடலாமா? ஓகே, சூப்பர். ஓகே, ஸ்டோரியில் கழுகு என்ன பிடிச்சிச்சு? ஆமையை பிடிச்சிச்சா? மீனை பிடிச்சுதா? எத்தனை மீன்? 10 மீனை பிடிச்சுதா? ஒரே ஒரு மீனை தான் பிடிச்சுதா? அப்புறம் கழுகுக்கு ரொம்ப பசியாக இருந்ததா? இல்லையா? கழுகுக்கு பசிக்கலையா? பசிக்கவே இல்லையா? பசிச்சிச்சா? இல்லையா? அப்படியா? சரி, ஓகே, சூப்பர். இப்போது நம்ம தீமோத்தேயுவில் கூட வசனம் இருக்குது. என்னது? போதும் என்கிற மனப்பான்மையோட நம்ம எப்போவுமே என்ன செய்யணும்? இருக்கணும். அதிகமாக என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. ஓகே, நாளைக்கு விபிஎஸ்க்கு எல்லாரும் எத்தனை மணிக்கு வருவீங்க? 10 மணிக்கா? இன்றைக்கி எல்லோரும் எத்தனை மணிக்கு வந்தீங்க? 10 மணி 10:30 போல் வந்து சேர்ந்தீங்க. ஓகே, நாளைக்கு சூப்பராக ஷார்ப்பாக எல்லோரும் எத்தனை மணிக்கு இங்கே இருக்கணும்? 9 o'clock. சூப்பராக சொல்லுங்கள், 9 o'clock. ஓகே, கரெக்டாக 9 o'clock, 9 மணினா எல்லோரும் எங்கே வந்துடணும்? சர்ச்சுக்கு வந்துடணும். ஓகே, இன்னைக்கு டே எத்தனாவது டே விபிஎஸ்க்கு வந்திருக்கோம்? ஃபஸ்ட்டு டேவா? ஓகே, ஃபஸ்ட்டு டேவா இல்லை 0 டேவா? ஓகே, ஃபஸ்ட் டே. இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு டே நோக்கம் பார்க்க போகிறோம். ஓகே, அழகாக இந்த அக்கம்மாரங்க பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணணும். ஜீவா அப்பம். இப்போ நிறைய பேர் கையை வச்சுட்டு வந்துட்டீங்களா? அழகா கையை தூக்கி சொல்லுங்க பாப்போம். ஜீவா அப்பம். முதல் நாள் நோக்கம் என்ன? சத்தமா முதல் நாள் நோக்கம் என்ன? கேர்ள்ஸ் சத்தமா சொல்றீங்களா? பாய்ஸ் சத்தமாவா? சூப்பரா சொல்லுங்க. ஓகே, இப்போ அக்கா வசனம் சொல்லி தர போறேன். சூப்பராக சொல்லணும், சரியா? ஆல்ரெடி வசனம் தெரிஞ்ச பிள்ளைங்க அமைதியாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஏசு அவர்களை நோக்கி சத்தமா, ஏசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. நல்ல கையை தூக்கி ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். யோவான் 6:35. சத்தமா யோவான்
35. ஓகே சூப்பரா. இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். யோவான் 6:35. ஓகே சூப்பர். யாருக்கு வசனம் தெரியும்? தெரியுமா? வந்து சொல்றியா? சொல்ல மாட்டியா? சரி சூப்பரா. வசனம் தெரிஞ்சாரா? கேர்ள்ஸ்ல இருந்தோ பாய்ஸ்ல இருந்தோ? ஓகே. இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நான், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். எனக்கு சூப்பரா ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? ஓகே கேர்ள்ஸ் சைட்ல இருந்து கேர்ள்ஸ் வாங்க. ஓகே சூப்பரா. அந்த அக்காக்கு கை தட்டுவோமா? வாங்க 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 வாங்க. இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவர்கள் ஒரு நாளும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் ஒரு நாளும் தாகம் அடையான். யோவான் 6:35. ஓகே அக்கா கலக்கு ஒரு பைபிள் கிளப் கொடுத்துடலாமா? BIBLE பைபிள். ஓகே சூப்பர். இப்போ நம்ம கிளாஸ் டைமுக்கு போக போகிறோம் சரியா? ஓகே பக்க சத்தமாக சொல்லும் போது சூப்பராக பாடுறது டேவிட்டா டேனியலா? டேவிட் டீம் மட்டும்தானா? டேனியல் டீம் எங்கே போனீங்க? டேவிட்டா டேனியலா? ஓகே சூப்பர். பார்த்துக்கோ பார்த்துப்போ, சத்தமா பார்த்துக்கோ பார்த்துப்போ, கவனமா இருந்துக்கோ, மாட்டாத தம்பி மாட்டாத, சுத்தினா சிக்கல் தான், தவறினா தவிடுதான், தவறாத தம்பி தவறாத, ஆகானும் மாட்டிக்கிட்டான் அழிஞ்சேதான் போயிட்டான், சிம்சோனும் மாட்டிக்கிட்டான் இல்லாம போயிட்டான், தீனாளும் சுத்த போனா சுத்தத்தை இழந்து போனா, சப்பீராள் ஆசைப்பட்டா அழிஞ்சேதான் போயிட்டா, ஏசுதான் தலைவர் எங்களோட மாஸ்டரு, மாட்ட மாட்டோம் சத்தானே மாட்ட மாட்டோம், அசதியா இருக்க மாட்டோம், ஆவியில ஃபயர் ஆவோம், ஜெயிச்சிடுவோம், ஆல்வேஸ் ஜெயிச்சிடுவோம். பாட்டு கேட்க ரெடியா? இல்ல பாட்டு கேட்க ரெடியானா சத்தமா சொல்லணும். பாட்டு கேட்க ரெடியா? ஜி சே எஸ் தோ லிஸ்ட். ஓகே சூப்பர். டுமுக்கு டக்கா. ஓகே சூப்பரா. நம்ம விபிஎஸ்சி நோக்கம், நம்ம விபிஎஸ்சி நோக்கம், முதல் நாள் நோக்கம். ஐயோ கையெல்லாம் சூப்பரா தூக்கி சொல்லுங்கல்ல. முதல் நாள் நோக்கம். ஓகே ஓகே. நம்ம விபிஎஸ்சி நோக்க வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. யோவான் 6:9. முதல் நாள் நோக்கம் ஜீவா அப்பம். நோக்க வசனம். இயேசு அவர்களை நோக்கி ஜீவா அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். யோவான். ஓகே சூப்பர். ஓகே முதல் நாள் நோக்கம் இது வரைக்கும் எனக்கு தெரியாது, நான் படிச்சுட்டே அப்படின்னு சொல்கிறவங்க ஓடி வந்து சொல்லுங்க பார்ப்போம். டேனியல் டீம்லேருந்து நோ
ஓகே வேற வேற இந்த சைட்லேருந்து ஓகே வாங்க 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 வேற இந்த சைட்லேருந்து யாருக்கா தெரியுமா? டேவிட் டீம் பேரெல்லாம் ஆசையாக கேட்டீங்க. டேவிட் டீம்லேருந்து யாருக்குமே வசனம் தெரியாதா? வாங்க. ஓகே டேனியல் டீம்லேருந்து வாங்க 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 ஓடோடி வாங்க. சரி உங்களுக்கு gift வேண்டாம் சாக்லேட் வேண்டாம்னா ஓகே விட்டுடலாம். வேணுமா? ஓகே 2 டீச்சர் சூப்பராக ஓடி வாங்க பார்ப்போம். டேவிட் 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 டீம்லேருந்து ஒரு டீச்சர் அழகாக ஓடி வாங்க பார்ப்போம். டீச்சர் சூப்பரா டீச்சர் வாங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் அனுப்பிவிடுங்க. டேனியல் டீம்லேருந்து ஒரு டீச்சர் சூப்பராக வாங்க. டீச்சர் வாங்க 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 சூப்பராக கை தட்டி அனுப்பிவிடலாமா? கூட வாங்க டீச்சர் கேம் தான் விளையாட போகிறோம். வாங்க டீச்சர் கேம் வேண்டாமா? சரி ஓகே அப்போ சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் ஓடி வாங்கம்மா. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நம்ம டேனியல் டீமுக்கு சூப்பராக ஒரு கைதட்டு கொடுத்துடலாமா? ஓகே இப்போ நம்ம அழகாக ஸ்வான் கிளாப் பண்ண போகிறோம். ஸ்வைங் ஸ்வைங் அக்கா அழகாக சொல்வேன். ஸ்வைங் 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 ஸ்வைங். ஓகே இதுதான் ஸ்வான் கிளாப். இப்போ நம்ம அக்கா மாருங்க தைரியமாக ஓடி வந்தனால ஒரு ஸ்வான் கிளாப் கொடுத்துடலாமா? ஸ்வைங் ஸ்வைங். ஓகே இப்போ இந்த அக்கா மாருங்க 2 பேருக்கும் என்ன வச்சுருக்கோம்? ஒரு பலூன் வச்சுருக்கோம். இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க? இந்த பலூனை உடைக்க போகிறாங்க. பார்த்துருவோமா? உடைக்கிறாங்களா இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே தள்ளி விடுறாங்களான்னு பார்த்துருவோம். சரியா? பலூன் கீழே விழக்கூடாது, சூப்பராக உடைக்கணும். ஓகேவா? ஏய் டேனியல் டீம் சேர பண்ணுங்க, அழகாக கிளாப் பண்ணுங்க பாப்போம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஓகே உடையலையா? சூப்பரா பலூன் கீழே போகக்கூடாது. உடைங்க 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 உடைங்க. அக்கா பாருங்க ரொம்ப வீக்காக இருக்காங்களே. அச்சோ பலூன் உடையாது போல இருக்கு. சரி நம்ம கவுண்ட் டவுன் கொடுத்துருவோமா? 5 வரை கவுண்ட் பண்ணுவோமா? 1 2 3 4 5. ஓகே நல்லா கை தட்டி அனுப்பி விட்டுலாமா? ஓகே அக்கா மாருங்க ரொம்ப போராடினாங்க நோடையில. ஓகே இப்போ அடுத்து ஜூனியர் பாய்ஸ் ஓடி வாங்கடா. வாங்க 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 ஸ்பீடாக வாங்க. அக்கா மாருங்க எல்லாம் நாங்கள் அண்ணன் மாருங்க தான் ஜெயிச்சு காட்ட போகிறோன்னு ஓடி வந்திருக்காங்க. வாங்க 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 வாங்க. ஓகே சூப்பர். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஐயோ அண்ணன் மாருங்க நீங்களே உடைக்க மாட்டலன்னா என்னடா பண்றது? ஐயோ டேய் அக்கா மாருங்க தான் வீக்கா இருப்பாங்கன்னு பார்த்து இங்க அண்ணன் பலூன் போச்சா? சரி கொஞ்சம் கீழே வச்சிடலாம். இப்போவாது அண்ணன் மாருங்க உடைக்கிறாங்களான்னு பார்த்துருவோம். 1 more சான்ஸ். ஓகே ரெடி 1 2 3 கோ. ஐயோ சரி நல்ல கை தட்டி இவங்களே அனுப்பிச்சு விட்டுலாமா? யாராலுமே இந்த பலூன் உடைக்க முடியல. சரி அடுத்த சீனியர் பாய்ஸ் ஓடி வாங்க. இது என்ன தம்பிங்களை விட்டீங்க அக்காங்களை விட்டீங்க, நாங்கள் வாரம் உடச்சி காமிக்கிறதுக்குன்னு வராங்க. ஓகே நல்ல கை தட்டு கொடுத்துடலாமா டேவிட் டீமுக்கு? சூப்பராக கிளி கிளாப் கொடுங்க. கீ கீ. ஓகே ரெடி 1 2 3 கோ. ஐயோ அண்ணன் பாருங்க நீங்களும் ஸ்ட்ராங் இல்லையா? இன்னும் சும்மாவே நிக்கிற மாதிரி இருக்கா? சும்மா நிக்கிறாங்களா? அப்ப அனுப்பி விட்டுறலாமா இவங்களையும்? ஓகே இந்த அண்ணன்மாரங்களும் பாவம் எங்களை விட்டுருங்கடான்னு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஓகே ஜூனியர் பாய்ஸ் ஆடுவாங்க. ஜூனியர் பாய்ஸ் ஜூனியர் பாய்ஸ்
அஜின் சாம் ஃபோபி ஓடி வாங்க. ஓகே, நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? டேய், நீங்க இந்த பலூனை உடைக்கலன்னு வைங்களேன், ரொம்ப பெரிய அசிங்கண்டா. ஓகே, நில்லு பொசிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ரெடி 1 2 3 கோ. டேய், என்ன விளையாட்டு இது? உடைங்க அக்கா. என்னக்கா பலூன் உடையலையா? ஓ ஓகே, சூப்பர். இப்போ யார் ஜெயிச்சா? டேனியல் டீமா டேவிட் டீமா? டேனியல் டீமா டேவிட் டீமா? டேனியல் டீமா. ஓகே, சூப்பர். அக்கா உங்க டீம் ஜெயிச்சிட்டே இருக்காங்க, வேற லெவல்க்கா. ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஓகே, இப்போ நம்ம வெல்கம் சாங் ஆக்ஷன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்படியே அழகா அக்கா வலை போட போறேன், நீங்க எல்லாம் எழும்ப போறீங்க. வலை போடுங்க பாப்போம். சூப்பரா. ஒன்று பிடிச்சா, ஒன்று பிடிச்சா, ஒத்து பிடிச்சா, இழுத்து பிடிச்சா, துள்ளி பிடிச்சா. ஓகே, சூப்பரா. நம்ம வெல்கம் சாங் ஆக்ஷன் பண்ண ரெடியா? பாட்டுதா சூப்பர் ஹிட் தான். ஆட்டம்னா ஆட்டம்னா அது பம்பர் ஹிட் தான். பாட்டுனா பாட்டுதா சூப்பர் ஹிட் தான். ஆட்டம்னா ஆட்டம்னா அது பம்பர் ஹிட் தான். சந்தோஷம் தானனா, சிசிஎம் வந்தாலே கொண்டாட்டம் தானனா. சம்மர் வந்தாலே சந்தோஷம் தானனா, சிசிஎம் வந்தாலே கொண்டாட்டம் தானனா. சாரும் பொரியும் போயாச்சு, ஹாப்பியும் ஜாயும் வந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸும் புதுசா கிடைச்சாச்சு, ஜீசஸோட சேர்ந்தாச்சு. சாரம் பொரியும் போயாச்சு, ஹாப்பியும் ஜாயும் வந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸும் புதுசா கிடைச்சாச்சு, ஜீசஸோட சேர்ந்தாச்சு. பாட்டுனா பாட்டுதா சூப்பர் ஹிட் தான். ஆட்டம்னா ஆட்டம்னா அது பம்பர் ஹிட் தான். பாட்டுனா சூப்பர் ஹிட் தான். ஆட்டம்னா ஆட்டம்னா அது பம்பர் ஹிட் தான். ஓகே, இப்போ நம்ம பாடின நம்ம ரீட் பண்ண பாட்டை இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஆஃப். உட்காந்துருங்கம்மா, எல்லாருமே உட்காரலாம். சூப்பராக கை தட்டுங்க எல்லாரும்.
பார்த்துக்கோ பார்த்துக்கோ கவனமா இருந்துக்கோ மாட்டாத தம்பி மாட்டாத சுத்தனா சிக்கல்தான் தவறினா தவடுதான் தவறாத பாத தவறாத பார்த்துக்கோ பார்த்துக்கோ கவனமா இருந்துக்கோ மாட்டாத தம்பி மாட்டாத சுத்தனா சிக்கல்தான் தவறினா தவடுதான் தவறாத பாத தவறாத சத்தமா பாடுங்க பாப்பலாம் சத்தமா சுத்தினா சிக்கதா தவறினா தவண்டுதான் தவறாத பாத சத்தமா இயேசுதான் தலைவர் எங்களோட மாஸ்டர் மாட்ட மாட்டோம் சத்தான மாட்ட மாட்டோம் அசடியா இருக்க மாட்டோம் ஆவியில ஃபயர் ஆவோம் ஜெயிச்சிடுவோம் ஆல்வேஸ் ஜெயிச்சிடுவோம் சத்தமா ஓகே சூப்பர். இப்போ அக்காமாருங்க ஆக்ஷன் பண்ண போறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க? சத்தமா பாட போறீங்க. சத்தமா பாட ரெடியா? டேவிட் டீமா டேனியல் டீமா? டேவிட் டீம் பேரை கேட்டு வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஜெயிக்கும். டேனியல் டீம் பாடுவீங்களா நீங்க? பாட ரெடியா? ஓகே சூப்பர். சூப்பரா கை தட்டுங்க பாப்போம். பார்த்துக்கோ கவனமாயிருந்துக்கோ மாட்டாத தம்பி மாட்டாத சுத்தினா சிக்கல் தான் தவறினா தவறுதான் தவறாத பாத தவறாத பார்த்துக்கோ கவனமாயிருந்துக்கோ மாட்டாத தம்பி மாட்டாத சுத்தினா சிக்கல்தான் தவறினா தவடுதான் தவறாத பாத தவறாத ஆகானும் மாட்டிக்கிட்டான் அழிந்தேதான் போயிட்டான் சிம்சோனும் மாட்டிக்கிட்டான் இல்லாம போயிட்டான் தீனாளும் சுத்த போனா சுத்தத்தை இழந்து போனா சப்பீரால் ஆசைப்பட்டா அழிஞ்சேதான் போயிட்டான் பார்த்துக்கோ கவனமாயிருந்துக்கோ மாட்டாத தம்பி மாட்டாத சுத்தினா சிக்கலாம் தவறினா தவறுதான் தவறாத
பாட தவறாத சத்தமா டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. இயேசுதான் தலைவர் எங்களோட மாஸ்டரு, மாட்ட மாட்டோம் சாத்தான மாட்ட மாட்டோம், அசதியா இருக்க மாட்டோம், ஆவியில ஃபயர் ஆவோம், ஜெயிச்சிடுவோம், ஆல்வேஸ் ஜெயிச்சிடுவோம். டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. ஓகே, சூப்பரா இருக்கு. கிளாப் பண்ணுங்க பாப்போம். நல்லா ஆடலையா இவங்க? பரவாயில்லாம ஆடினாங்களா? இல்லையா? ஆடவே இல்லையா அவங்க? ஓகே, இப்போ இந்த அக்காமாரங்களை விட சூப்பரா ஆட போறீங்க யாரு? நாங்க. பார்த்தீங்களாக்கா, உங்களை விட அழகா ஆடுவாங்க. ஓகே, அப்படியே அழகா அக்கா வலை போட்டாச்சு எழும்ப போறீங்க. ஒன்று போட்டுச்சா? டேனியல் டீம் எங்க போனீங்க? அழகா ஒன்று போட்டுச்சா? ஒத்து போடுச்சா? துள்ளி போடுச்சா? ஆக்ஷன் பண்ண ரெடியா? டேவிட் டீமா டேனியல் டீமா? ஓகே, சத்தமா பாடணும். சூப்பரா அக்கா, துள்ளி ஆடுங்கக்கா. அழகா டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. பார்த்துக்கோ பார்த்துக்கோ, கவனமா இருந்துக்கோ, மாட்டாத தம்பி மாட்டாத, சுத்தினா சிக்கல் தான், தவறினா தவறுதான், தவறாத பாத தவறாத. பார்த்துக்கோ பார்த்துக்கோ, கவனமா இருந்துக்கோ, மாட்டாத தம்பி மாட்டாத, சுத்தினா சிக்கல் தான், தவறினா தவறுதான், தவறாத பாத தவறாத. டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. ஆகானும் மாட்டிக்கிட்டான், அழிந்தே தான் போயிட்டான், சிம்சோனும் மாட்டிக்கிட்டான், இல்லாம போயிட்டான். தீனாளும் சுத்த போனா, சுத்தத்தை இழந்து போனா, சப்பீரால் ஆசைப்பட்டா, அழிஞ்சே தான் போயிட்டான். பார்த்துக்கோ பார்த்துக்கோ, கவனமா இருந்துக்கோ, மாட்டாத தம்பி மாட்டாத, சுத்தினா சிக்கலாம், தவறினா தவறுதான், தவறாத பாத தவறாத. டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. இயேசுதான் தலைவர் எங்களோட மாஸ்டரு, மாட்ட மாட்டோம் சாத்தான மாட்ட மாட்டோம், அசதியா இருக்க மாட்டோம், ஆவியில ஃபயர் ஆவோம், ஜெயிச்சிடுவோம், ஆல்வேஸ் ஜெயிச்சிடுவோம். டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா. ஓகே, சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்க. ஆனால் யாராவது பாடினாங்களாக்கா? யாருமே பாடல. இந்த டீமாவது கொஞ்சம் பாடிச்சாக்கா? டேனியல் டீம் தான் கொஞ்சம் பாடிச்சா? இப்பரா வேற லெவல். ஓகே, இப்போ பார்க்க போற டேவிட் டீமா டேனியல் டீமா? யார் சத்தமா பாட போறது, டேவிட்டா டேனியல்டா? ஓகே, ஆக்ஷன் பண்ண ரெடியா?
டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா பாத்துக்கோ பாத்துக்கோ கவனமா இருந்துக்கோ மாட்டாத தம்பி மாட்டாத சுத்தினா சிக்கலாம் தவறினா தவறுதான் தவறாத பாத தவறாத பாத்துக்கோ பாத்துக்கோ கவனமா இருந்துக்கோ மாட்டாத தம்பி மாட்டாத சுத்தினா சிக்கலாம் தவறினா தவறுதான் தவறாத பாத தவறாத டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா ஆகானும் மாட்டிக்கிட்டான் அழிந்தேதான் போயிட்டான் சிம்சோனும் மாட்டிக்கிட்டான் இல்லாம போயிட்டான் தீனாளும் சுத்த போனா சுத்தத்தை இழந்து போனா சப்பீரால் ஆசைப்பட்டா அழிஞ்சே தான் போயிட்டான் பாத்துக்கோ பாத்துக்கோ கவனமா இருந்துக்கோ மாட்டாத தம்பி மாட்டாத சுத்தினா சிக்கலாம் தவறினா தவறுதான் தவறாத பாத தவறாத டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா இயேசுதான் தலைவர் எங்களோட மாஸ்டரு மாட்ட மாட்டோம் சாத்தான மாட்ட மாட்டோம் அசதியா இருக்க மாட்டோம் ஆவியில ஃபயர் ஆவோம் ஜெயிச்சிடுவோம் ஆல்வேஸ் ஜெயிச்சிடுவோம் டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா 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 டுமுக்கு டக்கா டக்கா டுமுக்கு டக்கா ஓகே வெரி நைஸ். அழகா ஒரு ஸ்வாங் கிளாப் போட்டுடலாமா? ஸ்வாங் 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 ஸ்வாங். ஓகே, யாருக்கெல்லாம் பசிக்குது? லேசா பசிச்ச மாதிரி இருக்கா? பசிக்குதா? ஃபிஷ் சாப்பிடுவோமா? மீன் சாப்பிடுவோமா? ஓகே, அழகா பண்ணுங்க பாப்பா. கேட்ச் த ஃபிஷ். நிறைய பேர் கையை காணும். அழகா பண்ணுங்க. கேட்ச் த ஃபிஷ். க்ளீன் த ஃபிஷ். ஒழுங்கா கழுவுங்களேன். க்ளீன் த ஃபிஷ். கட் த ஃபிஷ். மசாலா த ஃபிஷ். Fry the fish. Eat the fish. No more fish. ஐயோ, எல்லாம் வருத்தத்தோடு இருக்கீங்களா? ஒன்ஸ் மோர் சத்தமா பண்ண ரெடியா? ஒன்ஸ் மோர். கேட்ச் த ஃபிஷ். சத்தமா கேட்ச் த ஃபிஷ். வாஷ் த ஃபிஷ். கட் த ஃபிஷ். மசாலா த ஃபிஷ். ஃப்ரை த ஃபிஷ். ஈட் த ஃபிஷ். No more fish. ஓகே, சூப்பர். அப்படியே ஆஃப். எல்லாம் உட்காந்துருங்கம்மா. நம்ம விபிஎஸ்சி நோக்கம் ரொம்ப சேடுக்கா, ரொம்ப சேடு. எந்த டீமுமே கை உயர்த்தலக்கா. அழகா நம்ம விபிஎஸ்சி நோக்கம். நம்ம விபிஎஸ்சி நோக்கம். நோக்க வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. யோவான் 6. முதல் நாள் நோக்கம். சூப்பரா. முதல் நாள் நோக்கம். நோக்க வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். 6. ஓகே, சூப்பர். இன்னைக்கு வீட்டில் போய் பிள்ளைங்க இந்த வசனத்தை படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு இந்த 2 வசனமும் படித்தா கூட அக்கா சூப்பரான பெரிய பெரிய கிஃப்ட் வச்சுருப்பேன். ஓகேவா? ஓகேவா? ரெடியா படிக்க?
ஓகே அக்கா, ஏசு ராஜாவுக்கே அப்படின்னு சொன்னா என்ன சொல்வீங்க? ஓகே, சத்தமா ஜெயன் சொல்லணும். ஓகேவா? ஏசு ராஜாவுக்கே, ஏசு ராஜாவுக்கே. ஓகே, இப்போ நம்ம அக்கா நமக்கு மிஷினரி ஸ்டோரி சொல்ல வராங்க. அதுக்கு முன்னாடி அந்த அக்காவுக்கு அழகாக ஒரு வெல்கம் கிளாப் போட்டுருவோமா? அந்த அக்கா சூப்பரான ஒரு மிஷினரி ஸ்டோரி தருவாங்க. இந்த அக்கா வெல்கம் கிளாப் எப்படி போடணும்னு சொல்லுவாங்க. அக்கா போடுங்க அக்கா. வெல் 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 கம் கம் கம், வெல் வெல் கம் கம் வெல்கம். புரிஞ்சுதா? சத்தமா அந்த அக்காவுக்கு ஒரு வெல்கம் கிளாப் போட்டுருவோமா? கம் கம் கம், வெல் வெல் கம் கம் வெல்கம். வெல்கம்க்கா வந்து சூப்பராக மிஷினரி ஸ்டோரி சொல்லுவாங்க. ஓகே, ஹலோ ஹலோன்னு சொன்னால் என்ன சொல்லணும்னு சொன்னாங்க? சத்தமாக சொல்லுங்க. ஹலோ ஹலோ, ஏசு ராஜாவுக்கே. சத்தமாக சொல்லுங்க, ஏசு ராஜாவுக்கே. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க சரியா? மிஷினரி ஸ்டோரிஸ் நமக்கு தெரிஞ்சாகணும். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மிஷினரி ஸ்டோரிஸ். ஏன்னா அவங்க ஏசப்பாக்கும் நமக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றதுக்காக தன்னுடைய ரத்தத்தையே அவங்க சிந்தியிருக்காங்க சரியா? ஸோ நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சா? நான் சொல்ல ஆரம்பிக்கிட்டா? ஓகே, இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கமர்சியா. யார் சொல்லுங்கள்? கமர்சியா. நான் ஸ்பெல்லிங் சொல்கிறேன். QAMARZIA. கமர்சியா. ஓகே, இந்த கமர்சியா ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் உள்ளவங்க. எங்கே உள்ளவங்க? ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் உள்ளவங்க தான் இந்த கமர்சியா. அவங்க சின்ன வயசில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க. ஆனால் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th கழிஞ்சதுக்கப்புறம் அவங்க எங்கே படித்தாங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தாங்க. எங்கே படித்தாங்க? ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தாங்க. அப்போது அவங்க ஸ்கூலில் உங்களுக்கெல்லாம் உங்கள் டீச்சர்ஸை பிடிக்குமா? டீச்சர்ஸ் பிடிக்குமா? அவங்களுக்கும் அங்கே ஒரு சார் இருந்தாரா, அந்த சாரை ரொம்ப பிடிக்குமா? ஏன் தெரியுமா? அந்த சார் ரொம்ப நல்லவராம். யாருக்கெல்லாம் ஆவியின் கனிகள் தெரியும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமையெல்லாம் உண்டுல்ல. அதே மாதிரி அதுலேயும் நல்ல குணங்கள். அந்த சார்கிட்ட என்ன இருந்துச்சு? நல்ல குணங்கள் இருந்துச்சு. அந்த நல்ல குணங்களை பார்க்கும்போது கமர்சியாவுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சார் மாதிரி நம்மளும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கு வந்துச்சு? கமர்சியாவுக்கு வந்துச்சு. அப்போது அந்த சார் எங்கே உள்ளவர் என்ன அப்படின்னு இவங்க பார்க்கும்போது தான் தெரிய வந்தது, அந்த சார் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலினும் அவர் டெய்லியும் பைபிள் வாசிப்பாராம், ப்ரேயர் பண்ணுவாராம், ரொம்ப நல்ல மனுஷராம். அப்போது இவளுக்கும் ஆசை வந்துட்டு நானும் பைபிள் வாசிக்கணும்னு அவங்களுக்கு ஆசை வந்துட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க? அந்த சார்கிட்ட இருந்து பைபிள் வாங்கி வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாசிக்கும்போது ஏசாயா 51ஆம் அதிகாரத்தை அவங்க வாசிக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏசப்பாவை நானும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து அவங்க என்ன செஞ்சாங்க? கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆனாங்க. இஸ்லாமிய குடும்பத்தில் இருந்து ஒரு கிறிஸ்தவளாக அவங்க மாறினாங்க சரியா? எங்கேருந்து எங்கே மாறினாங்க? ஒரு கிறிஸ்டியனாக மாறினாங்க. ஆனால் அவங்க வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும்ல. அதனால் டெய்லியும் வீட்டில் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க? பைபிள் ரீட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சிது? ஆகஸ்ட் 15 தான். எந்த வருஷம்? 1947 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது. அப்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் 2ஆக பிரிஞ்சுட்டு, நம்ம கமர்சியா ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில். ஸோ அவங்க சென்னையிலேருந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க. எங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போனாங்க? இந்தியா சென்னையில் இருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பைபிள் இல்லை. ஏன்னா அவங்க சாரோட பைபிள் எல்லாம் படித்தாங்க. இப்போ அவங்கக்கிட்ட பைபிள் இல்லையா? ஸோ அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது பாகிஸ்தானில் மிஷன் ஊழியம் பண்ணுற ஒரு மிஷினரியாக இருந்த ஒருத்தர்கிட்ட இருந்து புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்ட் பைபிளை வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேயா? அப்போ ஃபியூ டேஸ் கழிஞ்சுது. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் கமர்சியாவும் ஒரு 20-25 ஒரு யங் ஸ்டேஜ் வயசு வந்தாச்சு. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் வருது. என்ன டைம் வருது?
ஓகே, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற டைம் வருது. இவங்க முஸ்லீம் ஃபேமிலியில், ஸோ இவங்களுக்கு எந்த பையன் பார்ப்பாங்க? ஒரு முஸ்லீம் பையன் தான் பார்ப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஏசப்பாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதுனால இவங்களுக்கு அந்த முஸ்லீம் குடும்பத்தில் இருக்க பிடிக்கல. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இவங்க நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலில், என்ன ஹாஸ்பிட்டலில்? ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலில் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே தங்குறாங்க. அங்கே தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸையும் அவங்க கொண்டாடினாங்க. எங்கே கொண்டாடினாங்க? அந்த மிஷன் ஹாஸ்பிட்டலில் தான் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸை கொண்டாடினாங்க. அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்கெல்லாம் தேடுறாங்க கமர்சியாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஆனால் அவங்க கமர்சியாவை கண்டுபிடிக்க முடியலை. கமர்சியா வீட்டை விட்டு ஓடி வந்து அவங்க நேமை எஸ்தர் ஜான் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. எப்படி மாற்றிக்கிட்டாங்க? எஸ்தர் ஜான்னு மாற்றிக்கிட்டாங்க. எஸ்தர் ஜான் ஸ்பெல்லிங் சொல்கிறீங்களா? ESTHERJOHN, எஸ்தர் ஜான் அப்படின்னு அவங்க நேமை அவங்க மாற்றிக்கிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு ஏசப்பாக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச மனசில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐக்கிய வேதாகம பயிற்சி பள்ளியில், என்ன வேதாகம பயிற்சி பள்ளி? ஐக்கிய வேதாகம பயிற்சி பள்ளியில் சேர்ந்து அங்கே வந்து டீச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழிஞ்சு அமெரிக்கன் மிஷினரிஸ், அமெரிக்காவில் இருக்கிற மிஷினரிஸ் என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து ஏசப்பாவை பற்றி சொல்ல இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட இந்த கமர்சியாவை சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டெய்லியும் சைக்கிளில் போயிட்டு, அங்கே நிறைய இடம் இருக்குமா, எல்லா இடத்துக்கும் நடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு சைக்கிளில் போகிறாங்க. சைக்கிளில் போய் ஒவ்வொருத்தங்களுக்காக ஏசப்பாவை பற்றி சொல்கிறாங்க. ஏசப்பா நல்லவர், அவர் வல்லவர், அவர் சமாதான பிரபு, அவர் விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏசப்பாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அங்கே நிறைய பேர் முஸ்லீம்ஸில், அவங்களுக்கு நிறைய பேருக்கு கமர்சியாவை பிடிக்கவே இல்லை. ஆனாலும் ஒன்றும் இல்லை, கமர்சியா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏசப்பாவை பற்றி சொல்கிறத நிறுத்தவே இல்லை. அவங்க தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஒரு நாள் ஒரு காலை வேளை ஆகுது. கமர்சியா வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. எல்லோரும் தேடுறாங்க, ஏன் கமர்சியா வரல, கமர்சியாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாரும் தேடுறாங்க. ஆனால் கமர்சியாவை காணலை. ஓகே, மத்தியானம் ஆகுது, கமர்சியாவை காணலை. நேற்று நைட்டு வீட்டுக்கு போனாங்க, இப்போ வரைக்கும் காணலையே அப்படின்னு எல்லாரும் கமர்சியாவை தேடுறாங்க. அப்போது இந்த அமெரிக்கன் மிஷினரிஸ் அவங்க கூட சேர்ந்து தானே இவங்க ஊழியம் பண்ணாங்க. அப்போ அமெரிக்கன் மிஷினரிஸ் என்ன பண்ணாங்க, அந்த கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தா கமர்சியா இறந்துருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? கமர்சியா இறந்துருந்தாங்க. அதாவது ஏசப்பாவை பற்றி சொல்கிறது பிடிக்காத ஒரு சில மக்கள் அங்கே இருந்தாங்க. அவங்க நைட்டோட நைட்டாக வந்து கமர்சியாவை கொன்னுட்டாங்க. இப்போ கமர்சியா இரத்த சாட்சியாக மறிச்சிட்டாங்கல்ல, அவங்க யாருக்காக மறிச்சாங்க? ஏசப்பாக்காக மறிச்சாங்க. கமர்சியா யாருக்காக மறிச்சாங்க? ஏசப்பாக்காக மறிச்சாங்க. கமர்சியா ஏசப்பாக்காக வாழணும்னு எப்போ தீர்மானம் எடுத்தாங்க? அந்த டீச்சரை பார்க்கும்போது. நம்ம அதே மாதிரி நல்ல குணத்தோடு இருக்கோமா? அவங்கக்கிட்ட அன்பு இருக்கா? சமாதானம் இருக்கா? நீங்கள் நீடிய பொறுமையாக இருக்கீங்களா? இல்லையா? இனிமே இருக்கணும். சரியா? எல்லாரும் நம்ம வந்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறணும். ஓகே, கமர்சியா எப்போ இறந்தாங்க தெரியுமா? February 2, 1960 வருஷத்தில் கமர்சியா இறந்தாங்க. அதாவது அவங்களுடைய 31வது வயதுலேயே அவங்க இறந்துட்டாங்க. ரொம்ப யங் வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்க. அவங்க எப்போ பிறந்தாங்க தெரியுமா? October 14, 1929 வருஷத்தில் அவங்க பிறந்தாங்க. எல்லோரும் அந்த சார் மாதிரி நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? உங்களை பார்க்கும்போது தெரியணும், ஓகே இவங்க கிறிஸ்டியன் பிள்ளைங்க, ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, நம்ம இவ்வளோ மாதிரி நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எடுத்துக்காட்டாக இருக்கணும். யாரெல்லாம் பைபிள் ரீட் பண்ணுவீங்க? பைபிள் ரீட் பண்ணுவீங்களா? இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் எதில் வரீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, பைபிள் கரெக்டாக ரீட் பண்ணுங்கள். ஏன்னா பைபிள் ரீட் பண்ணதுனால தான் கமர்சியா யாரை ஏற்றுக்கொண்டாங்க? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. கமர்சியா என்கிற எஸ்தர் ஜான் என்கிற கமர்சியா. ஓகே,
ஓகே, நமக்கு ஸ்டோரி மிஷனரி ஸ்டோரி அக்காவுக்கு சூப்பர் ஒரு பைபிள் கிளாப் போட்டுருவோமா? BIBLE பைபிள், BIBLE பைபிள். ஓகே, சூப்பர். இப்போ அந்த அக்கா சொல்லிக் கொடுத்த மிஷனரி ஸ்டோரியும் நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு வரும். ஜூனியர் சீனியர் டீச்சர்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். இப்போ இந்த அக்கா சொல்கிறதையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. ஹலோ ஹலோ, இவ்வளோதான் சத்தமா? டேவிட் டீம் சத்தமாக 3 அல்லேலியா சொல்லு பார்ப்போம். நான் எந்த டீம்கிட்ட அல்லேலியா சொல்ல சொன்னேன்? டேவிட் டீம். டேவிட் டீம். டேனியல் டீம் சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லு. அல்லே. டேவிட் டீம். ஓகே, இப்போ அக்கா என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு குயிஸ் கேட்க போகிறேன். உங்களுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரியும்னா என்ன செய்யணும்? சூப்பராக கையை மட்டும் தூக்கணும். என்ன செய்யணும்? கையை மட்டும் தூக்கணும். சத்தம் போடக்கூடாது, வாய் திறக்கக்கூடாது. யார் ஃபஸ்ட்டு கை தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் என்னது ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கலச கூழினாலே பிறப்புரிமையை வாங்கியவன் யார்? ஓகே, ஃபர்ஸ்ட் யார் கை தூக்குனா? இந்த தங்கச்சி. தங்கச்சி எழும்பி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். யாக்கோபு. சூப்பராக கிளாப் பண்ணு. செகண்ட் கொஸ்டின், தான் தகப்பனாவான் என்று சொல்லப்பட்டு சந்தேகித்ததினால் ஊமையான வயதான மனிதன் யார்? டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலைன்னா டீச்சர்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்போம். ஓகே. சவேரியாவா? யாரு? ஓகே, தம்பி சொல்லுங்க பார்ப்போம். மரியா. தப்பு. சகரியா அந்த தங்கச்சி. சூப்பராக கிளாப் பண்ணு. அடுத்ததாக ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். ஓகேவா? யாருக்கு தெரியுமா என்ன செய்யணும்? கை மட்டும் தூக்குங்க. டீச்சர்ஸும் கை தூக்கலாம், ஆனால் உங்களுக்கு செகண்ட் தான் சான்ஸ் கொடுப்போம். முதல் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், நஷ்டமென்று விட்டுவிட்டு குப்பை என்று தூக்கி போட்டு இயேசுவினால் பிடிக்கப்பட்டு லக்கை நோக்கி ஓடினான், அவன் யார்? ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். சவுல். தப்பு. யோபு. தப்பு. கரெக்டான நேம் சொல்லணும். யோனா. தப்பு. கை மட்டும்தான் தூக்கணும், யாருமே வாய் திறக்கக்கூடாது. தம்பி சொல்லுங்க. தப்பு. ஓகே, தங்கச்சி. தங்கச்சி பவுல். சூப்பராக கிளாப் பண்ண பார்ப்போம். நான் அது என்ன வரும்? நஷ்டமென்று விட்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஓகே. அடுத்து, தண்ணீர் இல்லாத குழியிலே உயிருடன் தூக்கி போடப்பட்ட இருவர் யார்? ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ணணும். இருவர் யார்? 2 பேரை உயிரோட தண்ணீர் இல்லாத குழியில் தூக்கி போட்டாங்க. அந்த இருவர் யார்? ஒரு டீச்சர் ரெடியாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது? யாரு யாரு? ஓகே, டீச்சருக்கு சான்ஸ் கொடுத்துடலாமா? ஓகே, டீச்சர். வாவ், வெரி குட். சூப்பராக கிளாப் பண்ணி பார்ப்போம். யோசேப்பு அண்ட் எரேமியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பைபிள் படித்து அர்த்தம் கேட்டான், நீரில் மூழ்கி நீதிமான் ஆனான். பைபிள் படித்து அர்த்தம் கேட்டான், நீரில் மூழ்கி நீதிமான் ஆனான். டீச்சர் கை தூக்கிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது? யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம். வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஏசாயாவை படித்து அர்த்தம் கேட்டார். யார் அது? ஓகே, டீச்சர்கிட்டே கேட்டுருவோமா? டீச்சர் சொல்லுங்க பார்ப்போம். பிலிப்பா. வெரி குட். இந்த டீச்சருக்கு அழகாக ஒரு கிளாப் பண்ணி பார்ப்போம். எத்தியோப்பியா மந்திரி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், யானைக்கும் அடிசருக்கும்
இவனுக்கோ முடிசறுக்கும். யார் இவன்? யானைக்கும் அடிசறுக்கும், இவனுக்கோ முடிசறுக்கும். யார் இவன்? நான் என்ன சொன்னேன்? வாயே திறக்கக்கூடாது, நான் கேட்கும்போது தான் ஆன்சர் சொல்லணும். ஸோ இந்த மார்க் யாருக்குமே கிடையாது. அவங்க சொல்லிட்டாங்க இல்லை? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பாட்டி அம்மா பாட்டி, தையற்கார பாட்டி, தர்மம் செய்த பாட்டி, செத்து பிழைத்த பாட்டி. யார் இவர்? டீச்சர் ரெடியாக இருக்காங்க. ஒரு பாட்டியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம், அழகாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அவங்க இறந்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்க? மறுபடியும் பிழைச்சிக்குவாங்க. யாருக்காவது? ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. வேறு யாராவது ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தங்கச்சி நீ சொல்லுமா. ஆ சாரி, ராங் ஆன்சர். ஓகே, டீச்சர்ட்டே கேட்டுருவோமா? ஃபஸ்ட்டு வந்து யாரு டீச்சர் கை தூக்குனீங்க? அந்த டீச்சர் இல்லை, தொற்காள். வெரி குட், கிளாப் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, அப்போ யாருக்கு மார்க்கு? அந்த தங்கச்சிக்கு தான் மார்க்கு. ஓகே, இன்னும் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. நம்ம தீமை வச்சு வரோம். ஓகேவா? நம்மளோட தீம் என்ன? 5. சத்தமாக சொல்லுங்க ஆக்ஷனோட. ஓகே. இயேசு எங்கே இருந்த பொழுது திரளான ஜனங்கள் வந்தார்கள்? இயேசு எங்கே இருந்த பொழுது திரளான ஜனங்கள் வந்தார்கள்? ஃபர்ஸ்ட் இந்த தங்கச்சி கை தூக்குனாங்க, அப்புறம் ஒரு தம்பி. ஓகே, தங்கச்சி சொல்லுங்க. ஆ, மலை வராது, அதுக்கு இன்னொரு இடம் வரும். தம்பி சொல்லுங்க. வனாந்திரம். ஏசு எங்கே இருந்தப்போ வந்தாங்க? வனாந்திரம். நமக்கு ஒரு உள்ளான மனுஷன் இருக்கான். அது உங்க யாருக்காவது தெரியுமா? உள்ளான மனுஷன் நமக்கு இருக்காங்களா? ஆத்துமா இருக்காமா? அந்த ஆத்துமாவுக்கு டெய்லி நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்களா? சாப்பாடு கொடுக்குறீங்களா? எப்படி சாப்பாடு கொடுக்குறீங்க? அந்த ஆத்துமா தினமும் உயிரோடு இருக்கணும், நாளுக்கு நாள் வளரணும்னா என்ன கொடுக்கணும் தெரியுமா? நம்ம வசனம் படிக்கணும். நம்ம தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளால இருந்தால் தான் என்ன கிடைக்கும்? அந்த ஆத்துமாவுக்கு வளர முடியும். நாளுக்கு நாள் அந்த ஆத்துமா வளர முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டா இல்லையா? உண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வார்த்தையால் சாத்தானை ஜெயித்தார். அது யாருக்காவது தெரியுமா? எந்த இடத்துலன்னு? 40 நாள் உபவாசம் பண்ணோன்னு ஏசப்பாவுக்கு என்ன வந்துடுச்சு? பசி வந்துட்டு. அப்போ சாத்தான் என்ன சொல்லுவான்? இந்த கல்லை எல்லாம் அப்பமா மாற்றி சாப்பிடுங்க அப்படின்வார். உடனே ஏசு என்ன சொல்லுவார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த அப்பம் அப்படிங்கிறது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்குதா இல்லையா? குறிக்குது தானே? இதை அலட்சியம் பண்ணினா ஒரு ஆளை சொல்ல பார்ப்போம், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுன்னு. யார்? ஏசா என்ன செஞ்சுருவார்? ஒரு கலச கூழ் அவங்க தம்பி யாக்கோபு செஞ்சிட்ருக்கிறத பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு என்ன வருது? அதில் ஒரு ஆசை வருது. அதனால என்ன செஞ்சிட்டாரு? அவருடைய எதை விற்று போட்டாரு? சேஷ்ட புத்திர பாகம், பிறப்பினால் வரக்கூடிய உரிமையை மொத்தமாக விற்று போட்டாரு. அதுக்காக அவர் பின்னால் வருத்தப்பட்டாரா? வருத்தப்படலையா? வருத்தப்பட்டாரு. ஆனால் என்ன செய்யலை? அவருக்கு கிடைக்கவே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? ஏசப்பா நம்மளை குறித்து நிறைய திட்டம் வச்சுருப்பாரு. யாரெல்லாம் டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது? உங்களுக்கு ஆசை இருக்குல்ல? இதே மாதிரி ஏசப்பாக்கும் உங்களை பற்றி என்ன இருக்கும்? நிறைய திட்டம் இருக்கும். உங்களை கலெக்டர் ஆக்கணும்னு நினச்சிருப்பாரு, டாக்டர் ஆக்க நினச்சிருப்பாரு, டீச்சர் ஆக்க நினச்சிருப்பாரு, பேங்க் மேனேஜர், இப்படி நிறைய திட்டம் இருக்கும். இந்த திட்டம் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம மனுஷன் நமக்கு எப்படி உணவு கொடுக்குறோமோ இதே மாதிரி தினம் எதை படிக்கணும்? வேதத்தை படிக்கணும். யாரெல்லாம் பைபிள் ரீட் பண்ணுவீங்க? டெய்லி ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணுவீங்களா? ரீட் பண்ணாதவங்க எல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? இன்னையிலேருந்து என்ன செய்ய தொடங்கணும்? பைபிளை
ரீட் பண்ண தொடங்கணும். எப்படி ரீட் பண்ணணும்? டெய்லி சங்கீதம் 131 இல்லைன்னா என்னது 126 இப்படி குட்டி குட்டி அதிகாரம் தானே ரீட் பண்ணணும். அப்படியா செய்யணும்? அப்படி செய்யக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? ஆதியாகமத்திலேருந்து தொடங்கணும். எங்கே வந்து முடிக்கணும்? வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அழகாக ரீட் பண்ணி முடிக்கணும். எல்லாரும் பைபிள் ரீட் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? சூப்பராக பைபிள் ரீட் பண்ணி முடிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இங்கே gift கிடைக்கும். யாரெல்லாம் நாங்கள் ரீட் பண்ணி முடிப்போம்னு சொல்கிறீங்க இந்த வருஷத்துக்குள்ளால? சூப்பராக பைபிள் ரீட் பண்ணி முடிக்கணும். இது வரைக்கும் பைபிள் ரீட் பண்ணாதவங்க என்ன தீர்மானம் எடுக்கணும் தெரியுமா? தினமும் பைபிள் ரீட் பண்ணுவேன். புதிய ஏற்பாடில் ஒரு அதிகாரம், பழைய ஏற்பாடில் ஒரு அதிகாரம்னு ரீட் பண்ணுறதுக்கு தீர்மானம் எடுப்பீங்களாம்மா? எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? எடுப்போன்னு சொல்கிறவங்க எல்லாம் சத்தமாக அல்லேலியா சொல்லு பார்ப்போம். இவ்வளோதான் சத்தமா? ஓகே சூப்பர். எல்லாரும் என்ன செய்ய தொடங்கணும்? பைபிள் ரீட் பண்ண தொடங்கணும். ஓகே, நம்ம டிவோஷன் எடுத்த அக்காவுக்கு சூப்பராக ஒரு கை தட்டு கொடுத்துடலாமா? ஓகே, இப்போ இந்த அக்காமாருங்க பண்ணுற மாதிரி நீங்கள் சூப்பராக பண்ணணும். நம்பர் 1ன்னா அழகாக முழங்கால் போடுங்க பார்ப்போம். நம்பர் 1ன்னா சூப்பராக முழங்கால் போடுங்க. முழங்கால் போடணும். நல்லா முட்டிக்கால் போடுங்கப்பா. சூப்பராக நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் சூப்பராக முழங்கால் போடணும். நம்பர் 2 அப்படின்னா அழகாக பாருங்கள், அப்படியே கை கூப்புங்க. மூஞ்சியும் மூடக்கூடாது, கரெக்டாக அழகாக கை கூப்புங்க. சூப்பராக. நம்பர் 3 அப்படின்னா அழகாக கண்ணை மூடுங்க. யாரும் கண்ணை திறக்கக்கூடாது, எல்லாரும் கண்ணை மூடணும். முழங்கால் போடுங்கடா. ஓகே, நல்லா கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடணும், யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. நம்பர் 4 அப்படின்னா எல்லாம் சத்தமாக ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ்கா பிள்ளைங்க எல்லாம் அப்படி ஜெபிங்கம்மா. இந்த முதல் நாள் விபிஎஸ்ஸை கற்று நம்மோடு கூட இருந்து நமக்கு நடத்தி தந்தபடினால் நன்றி செலுத்துவேண்டாமா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரங்க தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை நீர் உங்கள் பாதத்தில் கொண்டு வந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோரை ஆசீர்வதிங்க. இந்த எல்லா பிள்ளைகளையும் நீர் நேசிக்கிறபடியினால் உமக்கு நன்றியப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் இயேசு கிறிஸ்துனுடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் சரீர சுகத்தை கொடும். எல்லாருக்கும் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க இந்த பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோரை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இவர்கள் வந்து சந்தோஷத்தோடு இந்த விபிஎஸ்லே கிறிஸ்துவுக்குள்ளே வளரவும் இயேசுவை ஆண்டவரை நேசிக்கவுங்கிற பிள்ளையாய் இவர்கள் மாறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்கள் பாதத்தில் வருகிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்திலே கொடுக்குறோம். இதற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஆசிரியர்களோடு உங்கள் கரம் இருக்கட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதை முன்னிறு நடத்துகிற பிள்ளைகளையும் பலப்படுத்தும். உங்கள் நாம மகிமைக்காய் இந்த 2025 இந்த விபிஎஸ்ஸை தகப்பனே நாங்கள் ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா. ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you.